தவத்திரள் முனிவன் கௌதமன் வருகையால் அகலிகை நடுங்க இந்திரன் பூனையாய் பதுங்கினான். வணக்கம் நண்பர்களே. கம்பர் பெருமானின் இராமாயணக் கடலில் நாம் இப்போது ஒரு புயல் வீசும் கட்டத்தில் இருக்கிறோம். கடந்த பாடலில் இந்திரன் கௌதம முனிவரின் உருவில் வந்து அகலிகையோடு கூடி மகிழ்ந்தான். அகலிகை இது கணவன் அல்ல, புதியதோர் மயக்கம் என்று உணர்ந்த பிறகும் அந்த பிழையிலிருந்து விலகும் தெளிவின்றி இருந்தாள் அல்லவா? அதே வேளையில் தனது ஞானக்கண்ணால் நடந்த அக்கிரமத்தை உணர்ந்த கௌதம முனிவர் சீற்றத்துடன் தன் ஆசிரமத்தை நோக்கி விரைந்தார். அந்த தவத்தீயின் அடியெடுத்து வைத்த ஓசை கேட்டதும் என்ன நடந்திருக்கும்? அதோ கம்பர் தீட்டி காட்டுகிறார் அந்த திகில் நிறைந்த காட்சியை. சரம் தரு சாபம் அல்லால் தடுப்ப அருஞ்சாபம் வல்ல. வரம் தரு முனிவன் எய்த வருதலும் வெறுவி மாயா. நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும் பழி பூண்டாள் நின்றாள். புரந்தரன் நடுங்கி ஆங்கு ஓர் பூசை ஆய்ப்போகலுற்றான். சரம் தரு சாபம் அல்லால் தடுப்ப அருஞ்சாபம் வல்ல. அரங்கேறியது மிகப்பெரிய தவறு. அங்கே வருபவர் யார்? ஒரு சாதாரண மனிதனா? இல்லவே இல்லை. அவர் கௌதம முனிவர். சாதாரண போர்வீரன் ஏவும் அம்பு. சரம் தரு சாபம். அதை வேண்டுமானால் ஒருவர் தடுத்து நிறுத்தலாம். அம்பு பாய்வதை தவிர்க்கலாம், மறைந்து கொள்ளலாம். ஆனால் முனிவர்களின் சாபம், அவர்களின் சொல்லே அம்பு. தடுப்ப அருஞ்சாபம். அதை தடுக்க யாரால் முடியும்? எவராலும் முடியாத, தடுப்பதற்கு அரிய சொல்லின் வல்லமையால் சபிக்கும் ஆற்றல் கொண்டவர் கௌதமர். நினைத்து பாருங்கள், ஒரு முனிவரின் தவ வலிமை என்பது வெறும் தவமிருந்து பெற்ற சக்தி அல்ல, அது தர்மத்தின் பிரதிபலிப்பு. அந்த தர்மம் சீற்றம் கொள்ளும்போது அதன் சொல் அக்னியாய் பானமாய் பாய்ந்துவிடும். வரம் தரு முனிவன் எய்த வருதலும் வெறுவி மாயா. ஆம், இத்தனை காலம் நல்லோர்களுக்கு வரம் தரு அருளை மட்டுமே பொழிந்து வந்த அதே முனிவர் கௌதமர் இன்று கோபத்தோடு அடிவைத்து வருகிறார். எய்த வருதலும். அவர் ஆசிரமத்தின் வாசலை நெருங்கியதுமே அங்கே என்ன நடக்குது? அந்த பாவச்சேற்றில் சிக்கி மெல்ல மெல்ல உண்மை உணர்ந்து ஆனால் விலகும் துணிவின்றி நின்ற அகலிகை அந்த முனிவரின் பாத ஓசையை கேட்ட மாத்திரத்தில் வெறுவி மாயா பயத்தால் உறைந்து போனாள். அங்கிருந்து ஓடவும் முடியவில்லை. தன் உடல் மாயமாய் மறைந்து போகவும் இல்லை. பயம் அவளை மரண உறைவுக்குள் கட்டி போட்டது. நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும்பழி பூண்டாள் நின்றாள். இனி என்ன ஆகுமோ என்று அவளது மனக்கண் முன் அந்த பாவம் ஒரு பெரும் மலையாய் எழுந்து நின்றது. நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும் பழி. இந்த பழி இன்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் இந்த உலகம் உள்ளளவும் தனக்கு ஒரு பெரும் களங்கமாய் நிற்கும் என்பதை உணர்ந்தாள். தலை குனிந்தாள், உடல் நடுங்கினாள். அந்த பழியோடு அங்கேயே உறைந்தவளாய் நின்றாள். அவளது பயம், அவளது குற்ற உணர்வு எல்லாமே அவள் விழிகளில் பிரதிபலித்தன. அவளால் கண்ணெடுத்து பார்க்க முடியவில்லை. தவறை உணர்ந்ததும் ஓட நினைக்காமல் பயத்தில் உறைந்து நின்றாள் என்று கம்பர் அவளின் நிலையை உணர்த்துகிறார். புரந்தரன் நடுங்கி ஆங்கு ஓர் பூசை ஆய்ப்போகலுற்றான். ஆனால் அந்த பாவச் செயலின் முழுமுதல் காரணம் யார்? இந்திரன், தேவர்களின் தலைவன். புரந்தரன் என்று போற்றப்படும் அவன். முனிவரின் வருகையை அறிந்ததும் அவன் நிலை என்ன ஆனது? நடுங்கி, உடல் நடுங்கியது, மனமும் நடுங்கியது. இவன் பயந்தான். தேவாதி தேவனை ஒரு முனிவரின் கோபம் இப்படியொரு நடுக்கத்தை உண்டாக்கிவிட்டதே. அவனுக்கு அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பித்து ஓட வேண்டும். மனித உருவத்திலேயோ தேவர் உருவத்திலேயோ ஓட முடியாது. ஏனெனில் முனிவரின் கண்கள் அவனை துரத்தும். எனவே ஆங்கு ஓர் பூசை ஆய்ப்போகலுற்றான். அங்கே ஒரு பூனையின் வடிவத்தை எடுத்துக்கொண்டான். ஒரு இருண்ட மூலையில் பதுங்கியவாறே நொண்டியடித்தபடி வெளியேறினான். பாருங்கள் நண்பர்களே, தேவர்களின் தலைவன், இந்திர லோகத்தின் அதிபதி ஒரு துச்சமான பூனையாக உருமாறி தன் உயிரை காத்து கொள்ள பயந்து ஓடுகிறான். இதுதான் பாவத்தின் பயங்கரமான விளைவு. கம்பரின் இந்த வர்ணனை இந்திரனின் இழிந்த நிலையையும் அவனது கோழைத்தனத்தையும் எவ்வளவு அற்புதமாக சித்தரிக்கிறது. ஆம் நண்பர்களே, தர்மத்தை மீறியவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தவ வலிமை கொண்டோரின் கோபத்திற்கு அஞ்சியே தீர்வார்கள் என்பதை கம்பர் இங்கே மிக அழகாக பதிவு செய்கிறார். இனி இந்த கோபம் தணிந்ததா? இல்லை. அடுத்த பாடலில் இந்த கௌதம முனிவரின் தவத்தி இந்திரனை என்ன செய்தது என்று கண்டு சிலிர்ப்போம்.